everyone. இன்னைக்கு 10th physics unit 6 answer the following question in few sentenceல first one தான் பார்க்க போறோம். என்ன கேட்டிருக்காங்கன்னா write any three features of natural and artificial radioactivity. Natural radioactivityக்கும் artificial radioactivityக்கும் இருக்கிற ஒரு 3 features தான் கேக்குறாங்க. இது ஒரு இம்பார்ட்டன்டான 2 மார்க் கொஸ்டின், சேம் வந்து 4 மார்க்ல கேட்கும் சான்ஸ் இருக்கு. கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்பர் நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு ஸ்டேபிளா இல்லாம அன்ஸ்டேபிளா இருக்கிற ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸை நம்ம ஸ்டேபிளா சேஞ்ச் பண்ண போறோம். ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ் வந்து இருக்கு அன்ஸ்டேபிளா. ஸோ அந்த நியூக்ளியஸை நம்ம ஸ்டேபிளா ஆக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, அதுகிட்ட இருக்க ரேடியேஷன்ஸை தானாவே வந்து வெளியே அனுப்பும். ரேடியேஷன்ஸ் வந்து என்ன பண்ணுது, எமிட் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ நம்ம வெளியில இருந்து எந்த ஒரு ஃபோர்ஸோ ஹிட் எதுவும் பண்ணல. இப்போ வேற ஒரு ரேடியேஷன்ஸ் வந்து அனுப்பி அதை எந்த வேல்யூவும் நம்ம ப்ராசஸ் பண்ண வைக்கல. ஒரு அன்ஸ்டேபிளா இருக்க ரேடியோ ஆக்டிவிட்டி நியூக்ளியஸ் என்ன ஆகுது, ஸ்டேபிளா மாறதுக்கு வந்து ரேடியேஷன்ஸ் வந்து எமிட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு ஃபீச்சர். தென் அடுத்த ஃபீச்சர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ரேடியேஷன்ஸ்லாம் எமிட் பண்ணுதுல, அந்த ரேடியேஷன்ஸ் வந்து என்னவா இருக்கலாம்னா ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா ரேடியேஷன்ஸை வந்து எமிட் பண்ற மாதிரி இருக்குமா. ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியேஷன்ஸை வந்து இது எமிட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்ன்னு சொல்றாங்க. ஏன் இந்த ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ்ன்னு சொல்றாங்கன்னா, ஏன்னா இந்த ப்ராசஸ் வந்து தானாவே நடந்துக்குது. வெளியே இருந்து எந்த ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னலா வந்து நம்ம எதுவுமே அப்ளை பண்ணாம தானாவே ஒரு ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ் வந்து அன்ஸ்டேபிளா இருக்கிறதுனால அது ஸ்டேபிளா ஆகணும். அதனால அது ரேடியேஷன்ஸ்லாம் வந்து எமிட் பண்ணுது. தானா நடக்கிற ப்ராசஸ்னால ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ் நம்ம மென்ஷன் பண்றோம். தென் நெக்ஸ்ட் வந்து என்னது, ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி. ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டினா என்னது, இப்போ சேம் அதே மாதிரி இங்க எப்படி இருக்குன்னா ஸ்டேபிளா இருக்கு. ஒரு நியூக்ளியஸ் வந்து எப்படி இருக்கு, ஒரு ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ். ஒரு ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஸ்டேபிளா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்டேபிளா இருக்க நியூக்ளியஸை நம்ம என்ன பண்றோம், எக்ஸ்டர்னலா ஒரு சம்திங் ஒரு பார்ட்டிக்கலோ இல்ல ரேடியேஷன் வச்சோ நம்ம ஹிட் பண்றோம். ஓகேவா. ஸோ இதை ஹிட் பண்ணும்போது என்ன ஆகுது, ஸ்டேபிளா இருக்க ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ் நமக்கு அன்ஸ்டேபிளா மாறுது. ஸோ அன்ஸ்டேபிளா மாறிடுச்சுன்னா அது என்ன பண்ணும், ரேடியேஷன்ஸை வந்து எமிட் பண்ணும். அன்ஸ்டேபிளா மாறிட்டு நமக்கு ரேடியேஷன்ஸ் வந்து எமிட் பண்ணும். ஸோ இதுதான் வந்து ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு ஃபீச்சர். ஓகேவா. ஃபர்ஸ்ட் அதோட டெஃபினேஷன் வந்து ஒரு ஃபீச்சரா எழுதிக்கணும். தென் அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதுல எமிட் ஆகிற ரேடியேஷன் வந்து என்னதுன்னா நியூட்ரான் அண்ட் பொசிட்ரான் தான் இதுல வந்து எமிட் ஆகிற ரேடியேஷன் அப்படின்னு சொல்றாங்க. தென் இது வந்து என்ன ப்ராசஸ்ல நடக்குது அப்படின்னா, இது இன்டியூஸ்டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இன்டியூஸ்டு ப்ராசஸ்னு சொல்றோம், ஏன்னா நமக்கு அது ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ், அது தானாவே நடந்துச்சு. இதை நம்ம ஏன் இன்டியூஸ்டு ப்ராசஸ்னு சொல்றோம்னா, ஏன்னா நம்ம எக்ஸ்டர்னலா தான் பார்ட்டிக்கல் இல்லைன்னா ரேடியேஷனை வந்து நம்ம ஹிட் பண்றதுனால ஸ்டேபிளான நியூக்ளியஸ்ல அது வந்து அன்ஸ்டேபிளா மாறுது. ஏன்னா இது வந்து செல்ஃபா தானாவே நடந்துக்கல இந்த ப்ராசஸ். வெளியில இருந்து நம்ம ஒரு ரேடியேஷன் வந்து அனுப்புறதுனால தான் நமக்கு இப்படி ஒரு ப்ராசஸை மேக் ஆகுது. ஸோ இது ஒரு இன்டியூஸ்டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கும் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டிக்கும் இருக்க 3 ஃபீச்சர்ஸ். இதை நம்ம ஓவராலா என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்றோம், நேச்சுரல் ரேடியோ ஆக்டிவிட்டினா ஒரு அன்ஸ்டேபிளா இருக்க ரேடியோ ஆக்டிவ் நியூக்ளியஸ் ஸ்டேபிளா மாறதுக்காக ரேடியேஷன்ஸ்லாம் வந்து எமிட் பண்ணுது. அந்த ரேடியேஷன் எமிட் பண்றதுலாம் என்னவா இருக்கலாம், ஆல்ஃபா பீட்டா தென் காமா ரேடியேஷன்ஸ்லாம் எமிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. தென் இது ஒரு ஸ்பான்டேனியஸ் ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து தானாவே நடந்துருது, வேற எந்த ஒரு எக்ஸ்டர்னலா நம்ம எதுவுமே அப்ளை பண்ணலன்னு சொல்றாங்க. ஓகேவா. தென் ஆர்டிஃபிஷியல் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னா வந்து என்னது, ஸ்டேபிளா இருக்க ரேடியோ ஆக்டிவிட்டி நியூக்ளியஸை நம்ம என்ன பண்றோம், சம்திங் ஒரு பார்ட்டிக்கல் இல்லைன்னா ரேடியேஷனை வச்சு நம்ம
அதை வந்து ஹிட் பண்றோம். ஹிட் பண்றதுனால அது ஸ்டேபிளா இருக்கிறது அன்ஸ்டேபிளா மாறி ரேடியேஷன்ஸ்லாம் எமிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ இதுல எமிட் பண்ற ரேடியேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கலாம், நியூட்ரானா இருக்கலாம், இல்லைன்னா பொசிட்ரானா வந்து இருக்கலாம்னு சொல்றாங்க. தென் இது ஒரு இன்டியூஸ்டு ப்ராசஸ். ஏன்னா இந்த ப்ராசஸ் தானா நடக்கல, நம்ம வெளியில இருந்து ஒரு ரேடியேஷன் வச்சு ஹிட் பண்றதுனால தான் இந்த ப்ராசஸ் நடக்குது. ஸோ இது ஒரு இன்டியூஸ்டு ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கண்டிப்பா இந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணாம படிச்சுக்கோங்க. தேங்க்யூ.